எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு சரின்னு சொல்லிட்டு நான் டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தேன், இல்லைன்னா பறந்து போயிடும். சரி ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம ஃபஸ்ட்டு தண்ணியும் நல்லா ஹாஃப் பாட்டில் காலி ஆக்கிடுச்சு. அதையும் நம்ம டேவுக்குமே மாற்றணும், அப்போ தான் காடைங்களுக்கு எந்த டிசீஸும் வராது. அதை ஃபுல்லாக தண்ணியை கீழே ஊற்றிட்டு புது தண்ணியாக பிடிச்சி வச்சிடறேன். நம்மளோட வீடியோ பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அந்த பாட்டிலோட கேப்பை நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிட்டு திரும்பி அதே இடத்துல போய் ஹேங் பண்ணி விட்டுறேன். நெக்ஸ்ட்டு ஃபுட்டு வச்சுக்கிறேன். ப்ளீஸ் அதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்டுக்கிறேன், லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் வீடியோ போடுறதுக்கு. காடைங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அரிசியெல்லாம் நல்லா ஃபுல்லாகவே காலி பண்ணிடுச்சு. சரி அதுக்குன்னு சொல்லிட்டு புதுசாக அரைச்சி வச்ச அரிசியை போட்டு அதில் கால்சியம்காக ஒரு ஸ்பூன் சுண்ணாம்பு போட்டுக்கிறேன். இது புதுசாக ட்ரை பண்ணுறேன். இது வீக்லி ஒன்ஸ் தான் வைக்கணும் இந்த மாதிரி சுண்ணாம்பு போட்டு. நெக்ஸ்ட்டு அப்படியே தூக்கிட்டு போய் காடை குண்டில் மாட்டி வச்சுறான்னு பார்த்தா தண்ணி மாரி வெளில மாட்டோம்ல, அதனால் உள்ளே தந்து மாட்டி வச்சுறேன். மறக்காமல் காடை குண்டை எப்பவும் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. பாய்.